ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 273. இதில் நரசிம்மா மேத்தா எனும் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் வட நாட்டிலே பிராதனகடம் என்பது ஒரு அழகிய சிறிய ஊர். அந்த ஊரில் அந்தணர் குலத்திலே முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பலராம் மேத்தா என்ற ஒரு பெரியார் வாழ்ந்து வந்தார். அவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர், நல் ஒழுக்கமும் தெய்வ பக்தியும் மிகுந்தவர். அவரது வழிபாடு கடவுள் நரசிம்மமூர்த்தி, அவரது மைந்தரே நரசிம்ம மேத்தா. இவர் இளமையிலேயே பெற்றோருக்கு அடங்காத பிள்ளையாக திரிந்தார். வயது முதிர்ந்த காலத்திலே பிறந்த பிள்ளை நரசிம்மன் அருளால் கிடைத்த செல்வம் என பெற்றோர் பாராட்டியது இவரது துடுக்குத்தனத்தை வளர்த்துவிட்டது. அந்த சமயத்தில் பெற்றோர் இருவரும் ஒருவர் பின் ஒருவராக இறைவனடி சேரவே இவர் தமது சிறிய தந்தையார் யமுனா தாஸ் என்பவரது பராமரிப்பிலே தங்க நேர்ந்தது. தாய் தந்தையருக்கு அடங்காத இவர் செய்து வந்த செயல்கள் படிக்காமல் ஊர் சுற்றுவதும், கோழி ஆடுவதும், மரம் ஏறுவதும், குளத்தில் நீந்துவதுமாக இருந்தன. சிற்றப்பா மட்டும் எப்படி திருத்துவார்? கடவுள்தான் இவனை நல் வழிப்படுத்த வேண்டும் என அவர் நினைத்தார். இவரது சிறிய தந்தைக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் நரசிம்ம மேத்தாவினும் வயதில் பெரியவன். அவன் இவரிடம் அன்பு பாராட்டி வந்தான். அவன் மனைவிதான் குடும்பத்தை நிர்வகித்து வந்தாள். ஒரு நாள் பள்ளிக்கூட பிள்ளைகள் உடன் சண்டையிட்டு வந்த இவரை அவள் கண்டபடி திட்டினாள். ஏற்கனவே இவர் வரவை விரும்பாத அவள் இதுதான் சரியான சமயம் என படிப்பிலே கருத்து இல்லாவிட்டால் இனி இந்த வீட்டிலே சோறு கிடைக்காது என திட்டி விரட்டிவிட்டாள். கோபம் கொண்ட நரசிம்ம மேத்தா காட்டை நோக்கி ஓடிவிட்டார். காட்டில் நுழைந்த பின்பு என்ன செய்வது என விளங்காமல் நடந்து கொண்டே இருந்தார். தாம் இதுவரையில் செய்த அசட்டுத்தனங்கள் எல்லாம் இவர் நினைவில் எழுந்தன. பெற்றோர் வருந்தியதும் அவர்கள் மறைவும் தோன்றவே இவருக்கு மாலை மாலையாக கண்ணீர் பெருகி ஓடிற்று. மதனி திட்டியதில் தவறென்ன? மற்றவர்களைப் போல படிக்கவும் கிடையாது, உழைக்கவும் கிடையாது, திட்டாமல் என்ன செய்வாள் என இவர் நினைத்தார். அப்பொழுது இவருக்கு பசி எடுத்தது. எதிரிலே ஓர் அழகிய நீர்நிலை. முத்துப்போல் இருந்த அந்த நீர்நிலையில் தாமரைகள் பூத்து இருந்தன. நீர்நிலையின் மறுபுறம் ஒரு கோவில் இடிந்தும் இடியாததுமாக காட்சி தந்தது. குளத்திலே இறங்கி வயிறு நிரம்ப தண்ணீரை குடித்தபின் இவர் கோவிலுக்குள் நுழைந்தார். இவருக்கு திடீரென்று துருவனை பற்றிய நினைவு எழுந்தது. நம்மை காட்டிலும் சிறுவன் இளைய தாயின் வார்த்தை பொறுக்காமல் தவம் செய்தான். இறைவனது திருவடியிலே உட்காரும் பாக்கியம் பெற்றான். இதை பற்றி நம் தகப்பனார் எத்தனை முறை சொல்லியிருக்கின்றார் என நினைத்தவனாக மூலஸ்தானத்தை அடைந்தார். துருவனைப் போல் நாமும் ஏன் முயற்சி செய்யக்கூடாது என நினைத்தார். அது மிக புராதனமான ஒரு சிவ ஆலயம். இறைவன் சிவலிங்க வடிவமாக அமர்ந்து இருந்தார். ஒரே ஒரு அகல் விளக்கு மினுக்கென எரிந்து கொண்டு இருந்தது. சிதறிக்கிடந்த வில்வங்களிலிருந்து ஒருவேளை பூஜை நடைபெறும் போல் இருக்கிறது என நினைத்து அங்கேயே அந்த சிவபெருமான் முன்னிலையில் அமர்ந்து தாம் எப்பொழுதோ கேட்ட சிவ நாமா வழிகளை உச்சரிக்கலானார் மேத்தா. இப்படியாக எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாரோ தெரியாது. யாரோ ஒரு முதியவர் தம் தோளை தொடுவது போல் உணர்ந்து கண் விழித்தார். கடா மகுட தாரியாக தலையில் இளம்பிறை துளங்க எதிரே நின்றார் சிவபெருமான். இவர் தலையிலே தம் கை வைத்து அப்பா
நரசிம்மா, நீ திருமாலுக்கு பணி செய்ய பிறந்தவன். உன் உறுதி கண்டு மகிழ்ந்து போனேன். 10 நாட்களாக நீ செய்த அருந்தவம் கண்டு உன் தாய் பார்வதி தேவி மனம் குளிர்ந்து விட்டாள். எழுந்திருப்பாயாக, என்னுடன் வா என்றார். இவர் எழுந்தார். கை கால்கள் மரத்து நின்றன. எழுந்திருக்க இயலாமல் துவண்டன. கால்கள் தள்ளாட மெல்ல மெல்ல எழுந்து இறைவனை பின்தொடர்ந்தார். வான வீதியில் சந்திரன் பவனி வந்து கொண்டு இருந்தான். அந்த வானம் முழுவதும் ஒரே அமுத வெள்ளமாக ஒளி வீசிற்று. கோவிலை விட்டுவிட்டு வெளியே வந்த சிவபெருமான் நீர் நிலையின் அருகே வந்து அங்கு இருந்த ஒரு பெரிய அரச மரத்தின் மீது நரசிம்ம மேத்தாவை ஏற்றி வைத்து தாமும் பக்கத்திலே அமர்ந்து கொண்டார். பின்பு சிவபெருமான் அருகில் உள்ள வெட்ட வெளியை பார் என்றார். எங்கு இருந்தோ இனிய குழல் ஓசை காற்றிலே தவழ்ந்து வருவது கேட்டது. அந்த வனத்தின் நடுவே கண்ணபிரான் கோவியருடன் வேக்குழல் ஊதி மகிழ்வதும் எல்லோரும் ஒன்று கூடி வட்ட வடிவமாக நின்று கை கோர்த்து ஆடி கழிப்பதும் இவர் கண்களுக்கு புலனாயின. ஒரு கண்ணன் ஒரு கோபி, ஒரு கண்ணன் ஒரு கோபி, இப்படி பல திரு உருவங்களை கண்ட நரசிம்ம மேத்தா, ஓ சுவாமி, இதென்ன அதிசயம், இவர்களுள் யார் உண்மையான கண்ணன் என்றார். சிவபெருமான் புன்னகை பூத்தார். பிறகு மிக மிருதுவான குரலில், குழந்தாய், எல்லோருமே கண்ணன்தான். அன்பின் மிகுதியினாலே கண்ணன் தன் பக்கத்தில் இருக்க வேண்டும் என ஒவ்வொரு பெண்ணும் விரும்ப அத்தனை வடிவங்களாக காட்சி தருகிறான். வேண்டுவோர் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என அவரை புகழ்வது அவருக்கு பொருந்தும். இனி நீ அவனது அருளை வேண்டினால் அது தானே கிடைக்கும் என்றார். மறுவினாடி ஜெகன் மோகன வேணுகோபாலன் இவர்கள் இருந்த மரத்தடியிலே நின்றான். தாள்களிலே விழுந்த சிறுவராகிய நரசிம்ம மேத்தாவை எடுத்து நிறுத்தி, அப்பா, குழந்தாய், இன்று நீ கண்ட பிருந்தாவன காட்சிகளை பாடலாக பாடு, உன் வாக்கிலே அருட்கவி பிறக்கும் என கூறி தமது வனமாலையில் இருந்த துளசி தலங்களை அந்த சிறுவன் வாயில் இட்டார். பகவான் சிவபெருமான் புன் உருவல் பூக்க மறுவினாடி மறைந்தான் மாயன். இப்பொழுது நரசிம்ம மேத்தா சிவபெருமான் திருக்கரத்தை அழுத்தமாக பற்றி கொண்டு சிவபெருமான் மீது அருமையான பாடல் ஒன்றை பாடல் ஆனார். அதனால் மகிழ்ந்த இறைவன், அப்பா, உன் கவிதைகளும் பக்தியும் சூரிய சந்திரர்கள் உள்ள வரையில் நிலைபெற கடவன என கூறி மறைந்து அருளினார். அந்த கோவிலிலே முன் அமர்ந்து இருந்த அதே இடத்தில் மீண்டும் உட்கார்ந்து சிவபெருமானை தியானிப்பதிலே ஈடுபட்டார் நரசிம்ம மேத்தா. குருமுகம் இன்றே கிடைத்த மகா மந்திரம் அந்த வனப்பிரதேசம் முழுவதும் ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என எதிரொலித்து கொண்டு இருந்தன. அங்கே யமுனாதாஸ் வெளியே சென்ற நரசிம்ம மேத்தாவை எதிர்பார்த்து அழுத்து போனார். மருமகளை அழைத்து கேட்க அவள் தான் திட்டியதை கூறி மன்னிப்பும் கேட்டாள். உடனே அவர் ஊர் முழுவதும் தேடும்படி ஆட்களை ஏவினார். குளம், குட்டை, நதி, வாய்க்கால்கள் முதலிய இடங்களில் தேடினார். இப்படியே நாட்கள் 15 ஓடிவிட்டன. இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் மாடு மேய்க்கும் ஒரு சிறுவன் காட்டுக்குள்ளே குளத்து அருகில் உள்ள பால் அடைந்த கோவிலில் வேத கோஷம் கேட்டது என்றான். அந்த காலத்தில் சாக்தர்கள் நரபலி இடுவது உண்டு. இது கேட்டு யமுனாதாஸ் நடுங்கி போனார். அவர் சொத்துக்கு ஆசை கொண்டு தாமே இவரை வெட்டிவிட்டதாக உலகம் பழி சொல்லக்கூடும் என அவர் அஞ்சினார். அந்த மாடு மேய்க்கும் சிறுவனையே துணையாக கொண்டு பால் அடைந்த கோவிலுக்கு விரைந்து வந்து சேர்ந்தார் அவர். கோவில் ஒரே அமைதியாக ஆழ்ந்து இருந்தது. வௌவால்கள், அணில்கள் இவைகளை தவிர வேறு ஒருவரையும் காண கிடையாது. துணிந்து உள்ளே சென்றார். அங்கே சிவபெருமானுக்கு எதிரே கண் மூடி மௌனியாக உட்கார்ந்து இருந்தார் நரசிம்ம மேத்தா. உடல் இளைத்து எலும்பும் தோளுமாக காட்சி அளித்தார். ஓ அப்பா என அலறி இவரை தழுவிக்கொண்டார் யமுனாதாஸ்.
கண் விழித்தார் மேத்தா. கண்ணனை பற்றிய அருமையான கவிதை ஒன்றை பாடினார். இருப்பது சிவன் கோவில், பாடுவது கண்ணபிரானை, பள்ளிக்கும் போகாத இவனுக்கு இந்த ஆற்றல் எங்கிருந்து வந்தது என திகைத்து போனார் யமுனாதாஸ். இப்பொழுது நடந்தவைகளையெல்லாம் விவரித்தார் மேத்தா. வீடு திரும்பி வர வேண்டும் என வற்புறுத்தி அழைத்து சென்றார் அந்த சிறிய தந்தையார். வீட்டிலேயே இருந்து கடமைகளையும் செய்து தெய்வ வழிபாடும் செய்யலாம் என இறைவனை கட்டளையிட்டார். இதன் பின் திருமணமும் நடந்து நல்ல முறையிலே குடும்பத்தை நடத்தினார் மேத்தா. சில வருடங்கள் சென்றன. முதலிலே ஒரு ஆண் குழந்தையும் பிறகு ஒரு மகனும் தோன்றினார்கள். தந்தையார் என்ற நிலைக்கேற்ப நடந்து வந்தார் மேத்தா. புராதன கடம் என்ற ஊருக்கு சில காத தூரத்தில் சியாமலா என்ற ஒரு சிறு நகரம். அங்கு திரிபுராந்தகர் என்ற ஒரு அந்தனர். அவர் வியாபாரம் செய்து ஏராளமாக பொருள் சேர்த்து இருந்தார். அவருக்கு ஒரு அழகிய மகள். அவள் எல்லா நற்குணங்களும் நிரம்பியவள். இந்த பெண்ணை ஒரு நல்ல குடும்பத்திலே, செல்வம் கொளிக்கும் குடும்பத்திலே கொடுக்க விரும்பினார் அவர். அந்த ஊரிலே கிருஷ்ணபட்டர் என்றொரு வேதியர் மிகச்சிறந்த பக்தர். அவர் நரசிம்ம மேத்தாவிடம் பேரன்பு பூண்டவர். எப்படியாவது அந்த அழகியும் குணவதியுமான பெண்ணை மேத்தாவின் மகனுக்கே பணம் சேவிக்க வேண்டும் என எண்ணம் கொண்டார் அவர். ஆகவே சமயம் நேரும் போதெல்லாம் மேத்தாவின் மகனை பற்றி சொல்லலானார். மேத்தா பரம ஏழை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே திரிபுராந்தகர் எளிதில் ஒப்பவில்லை. கிருஷ்ணபட்டர் ஊருக்கு பெரியவர். அவரை மறுக்கவும் கூசினார். கடைசியில் ஒரு நாள் என் கௌரவத்துக்கு ஏற்ப என் பெண்ணுக்கு சீர்வரிசைகள் கொண்டு வருவதானால் பார்க்கலாம் என சொல்லி வைத்தார். இதையே மனதில் கொண்டு புராதனகடம் வந்து சேர்ந்தார் கிருஷ்ணபட்டர். வந்ததும் மேத்தாவிடம், திரிபுராந்தகர் மகளை உமது மகனுக்கு மனம் முடிக்கின்றேன், சம்மதமா என்றார். மேத்தா திகைத்து போனார். அவரோ குபேர சம்பந்தத்தில் புரளுகின்றார். நானோ வெறும் காவடி, இருவருக்கும் ஏற்குமா, தகுதியென்று வேண்டாம் என்றார். கிருஷ்ணபட்டர் விடுவதாக கிடையாது. மேலும் மேலும் வற்புறுத்த அவர் இணங்கினால் எனக்கு ஆட்சேபனை இல்லை, நீரே முன்னின்று நடத்தி வைக்கவும் என்றார் மேத்தா. கிருஷ்ணபட்டர் ஊருக்கு திரும்பி திரிபுராந்தரிடம் சென்றார். மேத்தா சீர் வரிசைகளுடன் குறித்த நாளில் வந்து சேருவார். நீங்கள் மேல் நடக்க வேண்டியவைகளை கவனிக்கவும் என்றார். திரிபுராந்தகர் இதை ஏதோ வேடிக்கை என்று நினைத்து வெகு அலட்சியமாக இருந்ததோடு ஒரு விதமான ஏற்பாடும் செய்ய கிடையாது. திருமண நாளை குறித்து மேத்தாவுக்கு செய்தி அனுப்பினார் கிருஷ்ணபட்டர். அவரும் குறித்த நேரத்தில் வந்து சேருவதாக தகவல் அனுப்பினார். இதன் பின்பு உரிய காலத்தில் மணமகனையும் மற்றும் குடும்பத்தாரையும் அழைத்து கொண்டு தமது பக்த கோஷ்டிகள் புடைசூழ கால்நடையாகவே சியாமலா நகர் நோக்கி புறப்பட்டு விட்டார் மேத்தா. அந்த கோஷ்டியை காண்பவர் ஏதோ திருவிழாவுக்கு செல்லும் பஜனை கோஷ்டி என நினைக்கும்படி இருந்ததே அல்லாமல் விவாக மகோத்சவம் என சொல்லும் வகையில் இல்லை. தம்பூராவும் சிப்லாவுமாக மேத்தா முன் செல்ல, பாண்டுரங்க விட்டலா, ஹரி நாராயணா விட்டலா விட்டலா என்ற நாமாவளிகள் இன்னிசையுடன் காற்றிலே தவழ்ந்தன. மிருதங்கமும் சால்ராவும் இவைகளுக்கு ஏற்ப ஒலிக்க மெய்மறந்து கண்கள் பனி சோர பக்த கோஷ்டிகள் அவரை சுற்றிலும் வைத்து சென்றார்கள். இந்த விவாகத்திற்கு செல்லும் கோஷ்டியின் வைபவத்தை பாண்டுரங்க பெருமானும் ருக்மிணி பிராட்டியும் கண்டார்கள். நம்முடைய மெய்யடியார் மேத்தா, அவரது அவமானம் நம்முடையது அல்லவா என நினைத்து எழுந்து வியாபாரியும் மனைவியுமாக மாறினார்கள். சிவபெருமானும் பார்வதியும் உடன் வந்தார்கள். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குலாம் எல்லாம் செல்வம் கொளிக்கும் வியாபாரிகளாக மாறி வந்தார்கள். அவர்கள் வீட்டு அரசிகள் அதற்கேற்ற பட்டும் பீதாம்பரமான உடைகள், கைகளிலே பொன்மயமான சந்தனம், தாம்பூலம்,
வழங்கும் பாத்திரங்கள், மணமகளுக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்கள் இவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு நடந்தார்கள். அவர்கள் யாவரும் சியாமளா நகருக்கு சில கல் முன்னே வந்து சேரும் ஒரு கிளை சாலை வழியே வந்து மேத்தா கோஷ்டினருக்கு முன்னே சேர்ந்து கொண்டார்கள். முன்னே வாத்தியங்கள், நடுவிலே வியாபாரிகளாக வந்த செல்வர்கள் கூட்டம், மூன்றாவதாக நரசிம்ம மேத்தாவின் பஜனை கோஷ்டி என இப்படி முறையாக நகருக்குள் புகுந்தன. இதனை கண்ட ஊரார் ஒரே ஆச்சரிய கடலுக்குள் ஆழ்ந்தார்கள். மேத்தா ஏழை என கேள்வி, இவ்வளவு பெருஞ்செல்வமும் ஆடை ஆபரணங்களும் ஏது என்றார்கள் சிலர். அதற்கு விடையாக அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன், நான் அவருடைய காரியஸ்தன், பண்டரிபுரத்திலே அவருக்கு ஒரு கடை இருக்கின்றதே, அதை மேற்பார்வையிடுபவன் என்றான். மேற்பார்வை காரியஸ்தன் காதுகளிலே பொற்குண்டலங்கள், கைகளிலே வைர மோதிரங்கள் ஒளி வீசின. மேலே போத்தியிருந்த பொன்னாடையில் இருந்து விலையுயர்ந்த அத்தரின் மெல்லிய நறுமணம் கமழ்ந்தது. ஓ, அப்படியா? உங்கள் பெயர் நான் அறியலாமோ என அவர் மிகுந்த பணிவுடன் கேட்க, அடியேனை சியாமளந்தன் என்பர், வீட்டிலே செல்லமாக நந்தகிஷோர் என்பர் என்றான். அந்த காரியஸ்தன் கேட்டவர் அயர்ந்து போனார். ஊர் வலம் மெல்ல மெல்ல திரிபுராந்தகர் வீட்டை நோக்கியது. அவர் ஒரே திகைப்பில் ஆழ்ந்துவிட்டார். கை கால்கள் நடுக்கம் எடுத்தன, வாய் குளறியது, தடுமாற தவித்து நின்றார். காரியஸ்தன் கூடத்திலே சீர் வரிசைகளையெல்லாம் இறக்கிவிட்டு, நாளைக்கு முகூர்த்தம், இங்கே ஒன்றையுமே காணோமே என்றான். திரிபுராந்தகர் முகத்தில் அச்சடு வழிந்தது. காரியஸ்தன் மிகவும் அமைதியாக, நாமோ சம்பந்திகள், கொண்டு கொடுத்து குளம் பேசல் ஆகாது, நீங்கள் தயங்க வேண்டாம், வேற்றூரான் என மலைக்காதீர்கள், இதோ இரவுக்குள் எல்லாம் ஒழுங்காக்கி விடுகிறேன் என இங்கும் அங்கும் ஓடி மக்களையெல்லாம் ஏவலானார் சியாமளநாதர். அப்பொழுதுதான் தெருக்கோடியில் இருந்து அருமையான மோகன ராகத்திலே பாண்டுரங்க விட்டலா ஹரி நாராயணா என கோஷம் கேட்க, மெல்ல மெல்ல ஆடி அசைந்து துரித காலத்தில் கால் சதங்கைகள் ஒலிக்க வந்து கொண்டு இருந்தன. நரசிம்ம மேத்தாவின் பஜனை கோஷ்டி. மறுநாள் சியாமளா நகரத்தார் அதுவரை கண்டிராத வகையில் விமரிசையாக திருமணம் நடைபெற்றது. விருந்தின் தரமோ சொல்லத்தரம் அன்று. கிருஷ்ணபட்டரும் சியாமளநாதரும் பிரதான மனிதர்களாக நின்று எல்லாவற்றையும் நடத்தினார்கள். சியாமளநாதரை மார்புற தழுவியபடியே மெய்மறந்தார் மேத்தா. வியாபாரிகளாக வந்த மாய கூட்டத்தினர் வழக்கம் போல விடைபெற்று ஊர் எல்லை வரை வந்து திரிபுராந்தகர் வழியனுப்ப திரும்பி சென்று விட்டார்கள். இதே போன்று ஒருமுறை உண்டியல் சீட்டுக்கும் பணம் தந்தார் சியாமளநாதர். மேத்தாவின் புகழ், பண்டரிநாதின் பக்த வத்சல்யம் இவைகள் அந்த பிரதேசம் முழுவதும் நிறைந்து நின்று மற்றவர்களுக்கு வழி காட்டின. தேவகி நந்தன சியாம மனாயி என ஒலிக்கின்றதே, இது யாருடைய பாடல்? யாருடையதோ? பாடியவர் மேத்தாதான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.